ஹலோ மக்களே! திரும்பவும் உங்கள கோடிஃபை சேனல்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அல்காரிதம்னா என்னன்னு படிச்சோம் இல்லைங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு செடிய நடுறதுக்கு உண்டான அல்காரிதத்த நான் இந்த ஸ்லைட்ல எழுதியிருக்கேன். ஸோ என்னென்னன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செடிய நடுறதுக்கு முன்னாடி நம்ம இடத்த தேர்ந்தெடுக்கணும். அந்த இடத்துல வந்து மண் வளம் நல்லா இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. அததான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா எழுதியிருக்கேன். 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு குழிய தோண்டணும். அந்த இடத்துல ஒரு சின்ன குழிய தோண்டணும். 3வது பார்த்தீங்கன்னா, விதைய விதைக்கணும். அத நான் 3 பாயிண்ட்டா எழுதியிருக்கேன். 4வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பூக்கள பறிக்கணும். பூக்கள பறிக்கிறதுன்றது 4வது பாயிண்ட்டா நான் எழுதியிருக்கேன். இது வந்து நான் எழுதியிருக்கிறது கரெக்ட்டா? 5வது பார்த்தீங்கன்னா, அத வந்து டெய்லி தண்ணி ஊத்தணும்னு எழுதியிருக்கேன். இந்த ஸ்டெப் வந்து ஒரு செடிய வளர்க்கறதுக்கோ, இல்ல ஒரு செடிய நடுறதுக்கோ உண்டான ப்ராசஸ்ல இது கரெக்ட்டான ஸ்டெப்பா? 4வது பாயிண்ட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு தப்பு இருக்கு. அதாவது ஒரு செடிய அ வளர்த்து அதுல பூ பறிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம செடிய நட்டுட்டு, விதைய போட்டுட்டு, அத மூடிட்டு, ரெகுலரா தண்ணி ஊத்துனா தான் செடி வளரும். செடி வளர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் பூ பூக்க ஆரம்பிக்கும். இல்லைங்களா? ஸோ இங்க நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அல்காரிதத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அது என்ன தப்பு அப்படின்றத நோட்டிஃபை பண்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட். ஓகேங்களா?